ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அவன் தரித்திரம் கிறிஸ்தவம் அல்ல, தரித்திரத்தை கிறிஸ்து தருகிறவர் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமாகவும் நீங்கள் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் ஒரு சில நாட்களாகி நம்முடைய பகுதியில் நல்ல மழை. நான் சிறு வயதில் பார்த்த அந்த மழை, பெரிய மழையை கர்த்தர் தந்தார். அந்த மழை காலங்களில் ரெண்டை பார்த்திருக்கிறேன். ஒன்று, இந்த மழை முடிந்த உடனே நாங்கள் மலை அடி ஓரத்தில் இருக்கிறோம். ஒரு சில கிலோமீட்டர்ல எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மேகங்கள். அது என்ன காரணம்னு கண்டுகிட்டேன். நம்ம தினந்தோறும் குளிக்கிறோம், நம்ம அழுக்கு போகுது, வேர்வை போகுது. மரங்களை யார் குளிப்பாட்டுறது? ஒருவேளை நீங்கள் நிறைய தென்னை மரம் இருக்கலாம், அது இருக்கலாம், கீழே தண்ணி ஊற்றும், மேலே யார் தண்ணி ஊற்றுறது? அப்போ நல்ல மழை பெஞ்ச உடனே அந்த மரங்களில் உள்ள அழுக்கெல்லாம் கீழே விழுந்துடும். 1-2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா துளிர் விடும். அது ஆங்கிலத்தில் வச்சுன்னா க்ளீன் அண்ட் கிரீன். ஹல்லேலூயா. சுத்தமாயிரும், செழிப்பாக மாறிடும். ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாயிரும், செழிப்பு உண்டாயிரும். பயங்கர மழையெல்லாம் போய் பார்த்து என்ன பார்த்தா தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில், சர்ச் பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் இருக்குது. பயங்கர துர்நாற்றம் இருக்கும். எப்படி அள்ளுனாலும் அவங்க அரசாங்கத்தில் வந்து கிளீன் பண்ணாலும் இருக்கும். ஆனால் மழை பெய்த போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்களும் போயிட்டு, தெருக்கள், ஓடைகள் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கும். பரிசுத்த ஆவியாகிய மழை, கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை தருவார். அந்த மழையை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. செழிப்பாக முன்மாறிய பின்மாறிய கர்த்தர் ஊற்றுவார். உங்கள் வாழ்வு செழிப்பாய் மாறும். அந்த ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமும் செழிப்பும் இயேசுவால் வருகிறது. நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண பொறிந்து நடத்துவார். ஆமென். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். ஒரு மழை பெய்து செழிப்பும் பரிசுத்தமும் உண்டாகிறது போல எசப்பா, நீங்க ஆசீர்வாதமான மழையை தாங்க. இவர்கள் வாழ்க்கை செழிக்கட்டும், பரிசுத்தம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.